வணக்கம். இப்போ முல்லை பெரியாறு டேமை திறந்து விடுறாங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் போய் கூடி நின்று பூக்கள், ரோஜாப்பூ, செவந்திப்பூ, மல்லிகைப்பூன்னு சொல்லி நிறைய அள்ளி அள்ளி ஆற்றுல விடுவாங்க. ஆற்றுல விட்டுருவாங்க, தண்ணிக்குள்ளே வாழ்த்தி விடுவாங்க. முத தண்ணியை திறந்து விடும்போது பூக்களை எல்லாம் போடுவாங்க. அந்த பூக்கள் எல்லாம் போட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போகாது, அது ஒரு ஓரமாக குமிஞ்சு நிற்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த நம்ம என்னென்ன போடுறோமோ அந்த பூவு பூராமே, இலை தலை மாலை பூவு எல்லாமே ஆற்றுல ஒரு ஓரமாக குமிஞ்சு நிற்கும், குமிஞ்சு நின்றுக்கிறோம். அதே மாதிரி அங்கே மேட்டூர் டேம் திறந்து விடுவாங்க. அப்போ போய் மந்திரிகள் கூட இருக்கிற சகாக்கள் எல்லாரும் பூவுகளை அள்ளி அள்ளி ஆற்றுல போடுவாங்க. அந்த பூவும் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகாது, அது ஒரு ஓரமாக எங்கேயாச்சும் எல்லாம் ஒரே இடத்துல நின்றுக்கிறோம். அதே மாதிரி குளம் குட்டை அந்த அது லேக்குன்றோம்ல, அந்த மாதிரி குளத்துலையா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கோயிலுக்கு போகிறவங்க, இப்போ சபரிமலைக்கு போனாலும் சரி, முருகன் கோயிலுக்கு போனாலும் அந்த மாலைகளை கழட்டி கழட்டி அந்த குளத்துல வீசிட்டு போயிடுவாங்க. தரையில் போடக்கூடாதுன்னுவாங்க. சிலர் மரத்துகளில் போட்டு போயிடுவாங்க. சிலர் குளம் இருக்கிற இடமா இருந்தால், தண்ணி இருக்கிற இடமா இருந்தால் தண்ணியில் அந்த குளத்துல வீசிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பேர் போடுறாங்களோ அந்த பூ மாலை எல்லாமே அங்கங்கே நிற்காது, ஒரே இடத்துல போய் குமிஞ்சு நிற்கும். வட்டமாக அப்படியே அந்த பூவெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல கும்மி அடிக்கிறது மாதிரி நின்றுக்கிறோம். இனத்தோட சேரும்ன்றது மாதிரி இந்த பூக்கள் எல்லாமே போய் ஒரே இடத்துல நின்றுக்கிறோம். எதுக்காக இதை நம்ம சொல்ல வரேன்னா, இந்த தண்ணியில் போடுற பூவு தண்ணியில் அடிச்சுட்டு போகலாம்ல, அது லேசான பொருள் தானே, அதை அடிச்சுட்டு போகலை. ஏன் இப்படி போய் ஒரே இடத்துல குமிஞ்சிக்கிறது? அந்த பூவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ஆறாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும் ஏரியா இருந்தாலும் நம்ம போடுற குப்பையை கூட பாருங்க, மழையில் அடிச்சுக்கிட்டு வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு குப்பை போகும். அந்த குப்பை கூட ஒரே இடத்துல தான் குவிஞ்சு நிற்கும். அதுவும் தண்ணியில் அடிச்சுக்கிட்டெல்லாம் போகாது, ஒரே இடத்துல தான் நிற்கும். அந்த குப்பைகளும் அதே மாதிரி செய்யும். அந்த பூக்கள், நம்ம போடுற பூக்களும் தண்ணியில் அடிச்சுட்டு போகாது, ஒரே இடத்துல குமிஞ்சு நிற்கும். நீங்கள் இதை சோதிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு குளத்துல போனாலும் பாருங்கள், தண்ணி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், இந்த பூவெல்லாம் ஒரு இடத்துல போய் குமிஞ்சிருக்கும். ஆற்றுலையும் அதே மாதிரி அள்ளி அள்ளி போடுவாங்க. மந்திரிகள் அவங்களும் தண்ணியை திறந்து விட்டேன், டேமில் திறந்து விட்டேன்னு தூக்கி தூக்கி போடுவாங்க. அந்த பூவெல்லாம் போகிறது மாதிரி போகும், ஆனால் ஒரே இடத்துல போய் அங்கே குமிஞ்சிக்கிறோம். அது மாதிரி மக்களும் ஒரே இடத்துல இருந்து ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம அந்த பூவை பார்த்தாவது நம்மளும் ஒற்றுமையாக இருந்துக்கிறணும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.